அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காமெடி கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காமெடி கண்டென்ட் தானடா, அதுக்கு என்ன மூஞ்சி அப்படி வச்சுனுக்கிறேன்? ஆரம்பமே பிடிச்சது எப்போ விளங்கும்? இல்லைப்பா, அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இது காமெடி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது காமெடி கண்டென்ட்டே இல்லை. காமெடின்ற பேரில் வர இந்த சீன்ஸை பார்க்கும்போது அப்படியே அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காமெடி ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கேங்க, ஓனா உங்களுக்கு காட்டுறேன். இதுல கேவலமா இருக்கு, அருவருக்கத்தக்கா இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்ப இருக்கிற ஆடியன்ஸ் காமெடின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கும் தோணும். 100% 200% கண்டிப்பா உங்களுக்கு தோணும். இந்த வீடியோ முடிவில் ரொம்ப 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 கேவலமா இருக்குப்பா, இதெல்லாம் காமெடியே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்ற அந்த சீனை, பர்டிகுலர் சீனை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சேனலுக்குள்ள போறோம். வானத்துப்படை திரைப்படத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் டபுள் ஆக்ஷன் ரோல நடிச்சிருப்பாரு. அது ராஜ் டிவில போட்டு தேய்ச்சாலும் அசல்ட்டா இப்ப கூட வந்து மறுபடியும் முதல்ல தான் அந்த படத்தை பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் சீன், இந்த சீனை நம்ம கேப்டன் அவர்கள் கூட எப்படி ஒத்துக்கிட்டாரு, ஐ மீன் அவரு அந்த காட்சியில இருக்க மாட்டாப்புல, லைட்டா ஓல்டு கெட்டப்ல வந்துட்டு போவாப்புல. ஆனா எப்படி இந்த சீன் நம்ம கேப்டன் அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னு இப்ப இருக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது ஓல்டு கெட்டப் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் யங் கெட்டப் கேப்டன் விஜயகாந்தோட முதலாளி யார், நம்ம செந்தில் அவர்கள் வந்து வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்பத்தா, அதனால ஒவ்வொரு வட்டம் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவாரு. இதுல வந்து அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாத மாதிரி தான் காட்சி அமைப்பு வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மான்னு சொல்லும் போது அந்த பிச்சைக்காரன முதலாளியா அந்த பாட்டிமா தப்பா நினைச்சுக்கிட்டு வீடு வரைக்கும் உள்ள கூட்டின்னு வந்துருவாங்க. வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரும்போது நம்ம ஓல்டு கெட்டப் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதுக்கு பாட்டி பிச்சைக்காரனை வந்து உள்ள கூட்டு வந்து கேட்கும் போது அப்ப வந்து அந்த பாட்டிக்கு தெரியும், ஐயோ மாத்தி கூட்டணும், அந்த பிச்சைக்காரன் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வெளியே கொண்டு வந்து அந்த பாட்டி அமைச்சிடுற மாதிரி கதாமைப்பு வச்சிருந்தா ஓகே. ஆனா இங்கதான் கொஞ்சம் ஓவரா இது அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு. நீங்களே அதை பார்த்துட்டு வாங்க. பிச்சைன்னு முதல்ல இந்த வார்த்தை சொல்லியிருந்தேனா நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போய் பண்ணடா அம்மான்னு சொல்லி அதோட கட் பண்ணிட்டேடா. போவடியா அம்மா பிச்சைம்மா தட்டை காட்டு, இதாண்டா பிச்சை போட. என்ன தாயே இப்படி செஞ்சுட்டீங்க? போறியா இல்லையா? எதுக்கு இது? சரி, இப்ப என்ன பண்ண, இது நம்ம கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் நடிச்ச படம் தான் நானே ராஜா நானே மந்திரி. அதுல ஒரு பர்டிகுலர் சீன், டைரக்டரோட பேர் வரத்துக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அதாவது என்னன்னா, 4 கட்டுல இவ்வளவுதாக பாட முடியும், அப்ப மீதி கட்டுறதுக்கு நான் புடுக்கத்து கடை வச்சிருக்க ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் டைரக்டர் பேர் போடுவாங்க. அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். ஆனா காமெடியா இருந்தாலும் அதை வேற ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா ஒரு ஊரோட பண்ணையாரோட ஆதிக்கத்தை வந்து காட்டுற மாதிரி தான் அந்த படத்துல இருக்கும். அது காமெடியா எடுத்துக்கலாம். இதுல பர்டிகுலர் சீன் எனக்கு ரொம்ப தப்பாப்பட்டது என்னன்னா, நம்ம கவுண்டர்மணி அவர்கள் வந்து அவர் பொண்டாட்டியை பயமுத்துறதுக்காக ஒரு மீசையை தடியா வச்சுக்கிட்டு அவரு மீசை வச்சுட்டு போவார். இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. இதை பார்த்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த ஊருக்குள்ள என்னோட பெரிய மீசை வச்சுட்டு சுத்துறியான்னு சொல்லிட்டு அந்த மீசைய வச்சாரு பாத்தீங்களா குள்ளமணி, அவரே கூப்பிட்டு அந்த மீசைய பாதிய வெட்டி எடுத்துட்டு இதே மீசையோட வெள்ளிக்கிழமை நீ வந்து என்ன பார்க்கணும், அப்படி இல்லை அவனை தொலைச்சு போடுவோன்னு நம்ம கேப்டன் அவர்கள் மேட்டுற மாதிரி காட்டுவாங்க. சின்ன வயசுல பார்க்கும்போது நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ண சீன் தான். ஆனா இப்ப அதை பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியுதுங்க. இப்போ அந்த கேப்டன் விஜயகாந்த் இடத்துல வந்து அவரே இருக்கட்டும், அந்த கவுண்டர்மணி இடத்துல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்களா இருங்களேன், இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டீங்களா? ஆனா அந்த காலத்துல ஒத்துக்கிட்டு தான் அவனை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி சொல்றேன், இப்பதான் ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல சொத்து இருக்க கூடாது. அப்படி சொத்து இருந்தா அவனோட பினாமி இல்ல அவன் பொண்டாட்டி இல்லைன்னா வந்து அவன் சொந்தக்காரங்க பேர்ல சொத்து வச்சு மெயின்டைன் பண்ணலாம். துபாயில கடல் கடியில 7 பங்களா இருக்கு. எனக்கா? ஆமா சார், பாஸ்போர்ட் இல்ல சார். அவங்க எடுத்திருக்காங்க என் பேர்ல. ஆமா. இவங்கள அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல வந்து ஒருத்தர் பேர்ல எவ்வளவு வேணா சொத்து இருக்கலாம். அப்படி வந்து ஊர் பண்ணையார்கள் வந்து அவங்க பேர்ல வந்து தோப்பு துறவு நிறைய மில்லு கில்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஊர்ல வந்து நம்ம இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், தோப்பு போனா அவர் தோப்பா தான் இருக்கும், மில்லுல போனா அவரு மில்லா தான் இருக்கும், விவசாயம் பண்ணா அவரு விவசாய நிலமா தான் இருக்கும். எங்க போனாலும் நம்ம கட்ட அந்த பண்ணையார்கிட்ட தான் வந்து நின்னாகணும் ஒரு வழியே.
எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அவர் வைக்கிறதா அங்க சட்டம். சோ அங்க இருக்கிற மக்கள் அவர் பேச்சு தான் கேட்டாகும். அப்போ சின்ன வயசுல பார்க்கும்போது ஜாலியா இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது தப்பா தான் இருக்குல்ல. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கு மேல வர இதுவும் நம்ம கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச திரைப்படம் தான். இருந்தாலும் இதுல நம்ம கேப்டன் அவர்கள் இருக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா கஞ்சா கருப்ப செந்தில் அவர்களும் வந்து ஒரு திருடர் மாதிரி தான் அந்த படத்துல இருப்பாங்க. அதுல வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து இனிமே நீங்க என்ன தப்பு பண்ணாலும் என் கண்ணு முன்னாடி தானே நீங்க தப்பு பண்ணணும், எப்படி நீங்க தப்பு பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இன்னொரு முறை சொல்லுங்க. இனிமே நீங்க எது பண்றதா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் பண்ணணும், எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் நடக்கணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கஞ்சா கருப்பம் செஞ்சு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு வாழை இலையை போட்டு கறி மீன் முட்டைலாம் வைப்பாங்க. போலீஸ்காரன் என்ன பாருன்னா நம்மளுக்கு தான் விருந்து பரிமாறுறாங்க பொழுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த போலீஸ்கார கண்ணு முன்னாடி இவங்க வந்து கறி மீன்லாம் முட்டை இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. ஏன் போலீஸ்காரர் என்ன சொன்னாரு, எதுவா இருந்தாலும் நீங்க என் கண்ணு முன்னாடி தான் செய்யணும்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதை இவங்க புடிச்சுக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடி நாங்க சாப்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் காமெடி. இப்ப இந்த சீன் பேர் காமெடியா. இதோட சூப்பர் ஒரு காமெடி இருக்கு. என்ன தெரியுமா, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா, இது வரும்ல, அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டுரை நீங்களே பாருங்க. எல்லாம் பிரியா முடிஞ்சு. அப்பா பாப்பா உள்ள பாப்பா அவரை விட்டுறாப்பா, உள்ள போட்டு அமுக்குப்பா. என்ன நடக்குது? உங்க ஐயாதே எதா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கணும் சொன்னார்ல, அதத்தான் அவர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. காமெடி, இதுக்கு பேரும் காமெடி. இந்த காமெடி எழுதணுமா மட்டும் என் கையில கிடைச்சு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. இப்போதான் ரொம்ப ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்கமான ஒரு சீன் இது. இது காமெடின்னு என் வாயில நான் சொல்லவே மாட்டேன். வடிவேலர் வந்து அசால்ட் ஆறுமுகம், என்கவுண்டர் ஏகாம்பரம், கைப்புள்ள ஏகப்பட்ட காமெடிகள்லாம் பட்டைய கலப்பிருப்பாப்புல. இதுல வந்து இந்த பர்டிகுலர் சீன், இந்த சீனை பார்த்தாவே அப்படியே எனக்கு அப்படியே கண்ணு கிண்ணா செவ. இப்போ தம்பிராமாய் வந்து ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு வந்து ஒரு மால் மாதிரி எடுத்துட்டு வராங்க. அந்த டைம்ல அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு லிஃப்ட்ல ஏறாங்க. லிஃப்ட்ல வந்து யாராச்சும் ஏறினா தயவு செஞ்சு உள்ளே வந்து கதவை சாத்தவும் அப்படின்னு வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ண வச்சு இந்த வாய்ஸ் வந்து ஆளை பார்த்தா ஃபேமிலிமா இருக்காங்க, இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை இத கேட்டுட்டு அந்த கன்றாவியான சீனை வேற போட்டு காட்ட வேண்டியதா இருக்குதா சாமி. போட்டு விடுறா. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு தடவை கேட்டுக்கிறோம். ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. எக்ஸ்கியூஸ் மீ, வரவா? வாங்க. வர சொல்லிட்டா. முதல்ல கதவு முடியும். ரோகிணி, இது காமெடி, இது நகைச்சுவை. இது நகைச்சுவை. உங்க கடைக்கு கூட்டு வந்தாங்க, உங்க கடையில இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளேயே இவளை கண்டம் பண்ணிட்டாங்க. ஆமா சொல்ல கிளம்பி சவுண்டா வைக்க. யோ காமெடின்றதுல என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? இதான் 18+ கண்டென்ட். பயங்கரமான அஃபென்சியா இது. இப்படி இதெல்லாம் ஒரு காமெடின்னு ஒரு ரைட்டர் எழுதினாப்புல, இத எப்படி ஒரு டைரக்டர் வந்து அந்த சீனை வந்து வடிவேலு அவர்கிட்ட சொன்னாப்புல, எப்படி வடிவேலு வந்து இந்த சீனை அக்செப்ட் பண்ணி நடிச்சாப்புல, இதை எப்படி வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அவங்க பேர் என்னப்பா சொல்லுவாங்க, சரி அவங்க யார் உங்களுக்கே தெரியும். அவங்க எப்படி இந்த சீனை பர்டிகுலர் சீனை வந்து அலோவ் பண்ணாங்க? எப்படி யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. இப்போ வடிவேல்லாம் என்ன சொல்லுவாங்க குழந்தைங்கலாம், நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸேன்னு நம்ம கிரணே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி சீனை எப்படி ஒத்துக்கிட்டு நடிச்சாப்புன்னு சத்தியமா எனக்கு தெரியும். சரி, உங்களுக்கு காமெடின்னு சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொன்ன சீன்ல ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த வடிவே சீன் தான். அது இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது இது ரொம்ப ரொம்ப ஓவர்ப்பா, ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோன்ற சீன் ஏதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ் போய் பார்க்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலர்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, குறிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ண இந்த வீடியோ நாளா பார்க்கும்போது நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுடைய உங்கள் பிரவீன் குமார்.